நான் கிருஷ்ணவேணி, பொம்மியோட அம்மா தாங்க பேசுறேன். அம்மான்னு வெறும் வார்த்தையில சொல்லிட்ட போதுமா? பொண்ணு ஜெயில இருந்து வந்திருக்கா, அது கூட தெரியாம எங்கேயோ ஊர்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. தெய்வநாயக ஐயா குடும்பத்துல எல்லாரும் அவளை நல்லா பாத்துக்குவாங்க. மிஸ்டர் தெய்வநாயகம் இருக்காரே, அவர் மேல விழுந்த பழிய ஏத்துக்கிட்டு தான் தியாகியா உங்க பொண்ணு ஜெயிலுக்கு போயிருக்கா. தர்ஷினி, இந்த சாரி உனக்கு ரொம்ப அழகா இருக்கு. நிவாஸ் எடுத்து கொடுத்ததுல? ஆமா ஆமா. பரவாயில்ல பரவாயில்ல, இப்ப நிவாஸ் ரொம்ப தேறிட்டான். ஹாய் தர்ஷினி. ஹாய் இந்தர். ஹாய். சாரி, ஏன்? பூஜை ஃபிக்ஸ் ஆனதும் உன்கிட்ட சொல்லிருக்கணும் இந்தர். நீ ஏற்கனவே ப்ரோக்ராம் பண்ணபடி குரூப் ஸ்டடிக்கு வந்திருக்க. இப்ப என்ன பண்றதுனே தெரியல. அதெல்லாம் பரவாயில்ல தர்ஷினி, நான் கிளம்புறேன். அட பரவாயில்லையே, கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய சேஞ்ச் ஆயிருக்க போல இருக்கு. ஏன்? இல்ல, பழக்கமா நீ காலேஜுக்கு வரும்போது கூட ரெட் கலர் நீ போட்டதே கிடையாது. கேட்டா என்கிட்ட பிடிக்காதுன்னு சொல்லுவ. இப்ப பார்த்தா நீ ரெட் கலர் போட்டுட்டு இருக்க. பரவாயில்ல, இந்த தர்ஷினிக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு மனப்படமா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. இன்னும் நிறைய விஷயம் தெரியும் போல இருக்கே. தெரியும் சார். எப்பவுமே தர்ஷினிக்கு பொட்டு சின்னதா வச்சாதான் பிடிக்கும். அதோட வளையல் கூட பிரேஸ்லெட் மாடல்ல போடுறதுதான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். செயின்ல கூட அவளுக்கு விதவிதமா பெண்டன் போடுறதுதான் பிடிக்கும். அதே மாதிரி அவ என்னென்ன பெண்டன் போட்டுட்டு வரான்னு பாக்குறதுக்கே காலேஜ்ல ஒரு பெரிய குரூப்பே சுத்திட்டு இருக்கோம்னா பாத்துக்கோங்களேன். பொதுவாவே பொண்ணுங்களுக்கு ஹை ஹீல்ஸ் போட்டாதான் பிடிக்கும். ஆனா நம்ம தர்ஷினிக்கு ஹை ஹீல்ஸ் சுத்தமா பிடிக்காது. இவ செம்ம ஃபுட்டி தான். எல்லா வகையான ஃபுட்டுமே அவளுக்கு பிடிக்கும். படிப்பை பொறுத்த வரைக்கும் பயங்கர கெட்டி. உங்க அளவுக்குலாம் எனக்கு தெரியாது இந்த. சரி தர்ஷினி, நான் கிளம்பட்டுமா? சரி இந்தர். என்ன தர்ஷினி, உன்னை பத்தி அவ ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கான் போல. பேசாம நீ இந்தரே கல்யாணம் பண்ணிருந்தா உன் லைஃப் பெட்டரா. அதுதான் உனக்கு கரெக்டா இருக்கும். என்ன சொன்ன? ஐயோ தர்ஷினி, எதுவும் சொல்லாத. நிவாஸ் நீங்க போங்க போங்க. நிவாஸ். ஹலோ. வாங்க சேது சார். சார். ஐயோ சாரு சாரு சார், மறுபடியும் எம்மா தயவு செஞ்சு என்ன அப்படி கூப்பிடாதம்மா. நான் திருப்பி ஸ்டேஷனுக்குள்ள நடந்து வந்த மாதிரி இருக்கு. அப்படிதான் கூப்பிட வருது சார். அது கரெக்ட். உன்னை சொல்லி என்ன பிரயோஜனம்? நீ உன் புருஷனையே வேம்பு சார்ன்ட்டு தானே கூப்பிடுற. நீ என்ன வேற எப்படி கூப்பிடுற போற? ஹாய் ரம்யா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன இன்னமும் கொஞ்சம் டல்லாவே இருக்கீங்க போல இருக்கு. அப்படிலாம் இல்ல. அதான் அன்னைக்கே போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்னேனே, இனிமே இதெல்லாம் அப்படியே எடுத்து கடாசிரணும், விட்டுறணும். நல்லா உற்சாகத்தோட இருங்க. புரியுது. இத பாருங்க, நான் சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. பட் ஆதித்யா ஒரு கம்ப்ளீட்லி யூஸ்லெஸ் ஃபெலோ. அவன் ஒரு வேஸ்ட்ரல். அதை புரிஞ்சுங்க. அத்தையெல்லாம் மொத்தமா தூக்கி போட்டு
உங்களுக்கு தான் வந்து இப்ப மத்த விஷயங்கள் இருக்கு, ஃபேஷன் டிசைனிங் இதெல்லாம் இருக்கு இல்லையா? அதுக்கு நீங்க என்ன ஹெல்ப் வேணுமோ சொல்லுங்க, நான் என்னால முடிஞ்சதை பண்றேன். ஓகே, என்ன மாத்திக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். ஆல்ரைட். வணக்கம் தாத்தா. சேது, எப்படி பாருக்க? நல்லா இருக்கேன் தாத்தா. ஏய் வாடா, எப்படா வந்த? நீங்க இப்பதான் ஓ வச்சோம். அப்படியா? உட்காரு. ஹாய் சேது. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? உட்காருங்க. அப்புறம் ஒர்க் எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? என்ன ரம்யா, சார மட்டும் தனியா கவனிக்கிற மாதிரி தெரியுது. டேய், அவரு நம்ம வீட்டுக்கு வந்த கெஸ்ட், அவருக்கு காஃபி கொடுத்தா என்ன தப்பு? எங்களுக்கு என்னமா தெரியும்? குடு குடு, நல்லதுதான். எதுக்கு இவங்க இப்படி சொன்னாங்க? ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசகஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரசோதயாத் ஸ்வாஹா. ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத் ஸ்வாஹா. ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ அங்காரக பிரசோதயாத். அண்ணன் பக்கத்துல உட்கார்ந்தாலே அன்னைக்கு வெக்கம் வந்துருது. ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமஹி. அந்த வெக்கத்தோட சேர்த்து அண்ணிய பாக்க பாக்க நம்ம கண்ணே பற்றும் போல இருக்கு. அதுக்காக தான் திருஷ்டி பூஜை பண்றாங்க. நீ கண்ணு வைக்காத. சரி சரி. ராகவே கேதவே நமோ நமஹ. தம்பதி சமேதரா உட்கார்ந்திருக்கேள். இந்த பூஜைக்கு அப்புறம் எல்லா திருஷ்டியும் கழிஞ்சு உங்களுக்குள்ள அந்யோன்யம் பலப்பட்டுரும். அதுதான் இந்த பூஜைக்கான ஐதீகம். நிறுத்துங்க. என்னடா பத்து, பூஜை நேரத்துல நிறுத்து அது இதுன்னு அபசகுணமா சொல்லிக்கிட்டு இருக்க? என்ன விஷயம்? ஏன்டா நிறுத்த சொன்ன? எதுக்காக சித்தார்த் இப்ப இப்படி பண்றான்? அப்படி என்ன பண்ணக்கூடாத விஷயத்த அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான்? 2 பேருக்கு ஊரறிய உலகறிய டைவர்ஸ் ஆயிடுச்சு. அவளுக்கு எதுக்கு மாலை போடுறான்? தாத்தா, இவரால பேசாம இருக்க முடியாதாமா? வீட்டுல என்ன நல்லது நடந்தாலும் இவர் இப்படிதான் பண்ணுவாராமா? சித்தார்த், நீ அமைதியா இருப்பா, நான் பேசிக்கிறேன். டேய், உன் பிரச்சனை தான் என்னடா? கோர்ட்ல 2 பேருக்கும் விவாகரத்து ஆயிடுச்சுன்னு தீர்ப்பு வந்துருச்சு. சித்தார்த்தும் மனசளவுல பொம்மிய மனைவியாவே இந்த நிமிஷம் வரைக்கும் ஏத்துக்கல. இப்போ உங்க திருப்திக்காக எதுக்காக பொம்மி கழுத்துல மாலை போடணும்? நடக்கிற எல்லா நாடகத்துக்கும் நீங்க எல்லாரும் உடந்தையா இருக்கீங்க. என்னடா நாடகம் அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்க? சித்தார்த் வேற யாரோ இல்லடா, உன் புள்ள. அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நீ தானே நினைக்கணும். அவன் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வரான்னு நாங்கெல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம். நீ நாடகம் அது இதுன்னு ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்க. ஏன்டா இப்படி தப்பா பேசிக்கிட்டு இருக்க? யாரு? நான் தப்பா இருக்கேனா? இந்த பொம்மி வீட்டுக்குள்ள படிமிதிச்சு வந்த நாள்ல இருந்து எல்லாமே தப்பா தான் நடக்குது. வீட்டுல நடக்கிற எல்லா கெட்டத்துக்கும் இவதான் காரணம். இத்தனை வருஷத்துல என்னைக்காவது இப்படி ஒரு தீ விபத்து நடந்திருக்கா? விவாகரத்து நடந்த அன்னைக்கு எந்த ஒட்டும் இல்ல உறவும் இல்லன்னு ஆயிப்போச்சு. அதுக்கப்புறமும் கெஞ்சி கூத்தாடி எதுக்கு இவளை இங்க வச்சிட்டு இருக்கீங்க? மொத்தமா அவளை ஊருக்கு அனுப்ப வேண்டியதானே? டேய் பது,
இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின மரியாதை கட்டணும். இங்க இருந்து போயிடு. நான் இதுக்காகப்பா போகணும்? ஏன் போகணும் நான் கேக்குறேன். இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும்பா. சித்தார்த்த வேலை விஷயமா துபாய்க்கு போனான். இவ ஜெயிலுக்கு போனான்னு தெரிஞ்ச உடனே அங்க பார்க்க வேண்டிய வேலையை விட்டுவிட்டு இவளுக்காக திரும்பி வந்திருக்கான். அவனோட சொந்த வாழ்க்கையும் போச்சு, அவனோட கேரியரும் போச்சு. எல்லாம் இவளாலதான். இனிமேல இவளை வீட்டுல வச்சிருந்தா மொத்தமா குடியே முழுகி போயிடும். சித்தார்த், இவன் பேசுறதெல்லாம் ஒரு பொருட்டு எடுத்துக்காத. நீ முதல்ல அந்த மாலையை போடு. அவன் என்ன பண்றான்னு நான் பாத்துக்கிறேன். அவன் மாலையை போட்டு தான் பாக்கட்டுமே. அவன் எப்படி போடுறான்னு நானும் பாக்குறேன். சார் வேண்டாம் சார். நான் பொம்மி கழுத்துல மாலை போடதா செய்வேன். உங்களால ஆனதை பாத்துக்கோங்க. வேண்டாம் வேம்பு சார், வேண்டாம் வேம்பு சார். பொம்மி, நீ பேசாம இரு. நிறுத்துங்க. சித்தார்த், என்ன கால்லையா விழ வச்ச? இனி நீ அந்த அம்மா காலில் விழுந்து கெஞ்ச வேண்டிய நேரம் வந்துருச்சு. பரவாயில்ல, நளினி போட்ட பிளான் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. என்ன வேணி? போதும் நீங்க பண்ணதெல்லாம். நீங்க பெரியவங்க, என் பொண்ண நல்லபடியா பாத்துப்பீங்க தானே இங்க அனுப்பி வச்சேன். இப்ப இங்க என்ன நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அவளுக்கு விவாகரத்து ஆயிடுச்சுன்றீங்க, அவ ஜெயிலுக்கு போனான்றீங்க. இந்த மாதிரி ஒரு தகவலும் எனக்கு வரவே இல்லையே. நான் உயிரோட தானே இருக்கேன், செத்தா போயிட்டேன். என்னம்மா வேணி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? இல்ல, ஒரு பொண்ணுக்கு என்னெல்லாம் நடக்க கூடாதோ எல்லாம் அவளுக்கு நடந்துருச்சு. எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு மண்ணு மாதிரி நின்னுட்டு இருக்க. தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன். என் பொண்ணு நல்லா வாழ்றாங்கிற நம்பிக்கையோட உங்க எல்லாரையும் நம்பி விட்டனே. அக்கா அப்படிலாம் இல்ல. எதை இல்லைன்னு சொல்ல வரீங்க? இப்பதான் பிள்ளையோட அப்பாவே சபையில வந்து அவங்க 2 பேருக்கும் விவாகரத்து ஆயிடுச்சுன்னு வாக்கு மூலம் கொடுத்தத நான் கேட்டுட்டு தானே இருந்தேன். அவர் சொல்றதும் சரிதானே. எதுக்காக இந்த பூஜை நடக்கணும்? எல்லாருமா சேர்ந்து ஒரு முழு பூசணிக்காவ சோத்துல மறைச்சிட்டீங்கல்ல. இவங்க விவாகரத்தை ஏதோ விளையாட்டு காரியமா பண்ண போய் கடைசியில அது ஒரு பெரிய விவகாரமா மாறிடுச்சுமா. உன் காது கதை எட்டினா உனக்கு உடம்புக்கு முடியாம போயிடுமேனு தான் நாங்க இதை சொல்லாம மறைச்சிட்டோம். வேற எந்த உள்நோக்கமும் இல்ல. எனக்கு எந்த சமாதானமும் சொல்ல வேண்டாம். வேணி கொஞ்சம் சொல்றதை கேளுமா. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சாகிறத விட இதையெல்லாம் காதல கேட்டு நான் ஒரேடியா சேர்ந்து என்ன இது எல்லாம் இவள சொல்லணும். அத்தனைக்கும் உடந்தே இருந்திருக்காளே. நீ தடடி எல்லாத்தையும் மறைச்சிருக்க. உன்னை அப்படியே கொலை பண்ணலாங்கிற அளவுக்கு எனக்கு ஆத்திரம் வருது. ஆண்டி இல்ல, யாரும் எதுவும் பேச வேணாம். பொம்மி இதுக்கு மேலயும் இந்த வீட்டுல இருக்கிறது சரி வராது. வேணி, ஏற்கனவே திருட்டு பழி சுமத்தி அவளை அசிங்கப்படுத்தினீங்க. அன்னைக்கே நான் சொன்னேன் அங்கேயே அவ என் மகளா இருந்துட்டு போட்டோன்னு. கேட்காம எல்லாமே சரியாயிடுச்சு, நாங்க நல்லபடியா பாத்துக்கிறோன்னு வாக்கு கொடுத்து தானே கூட்டிட்டு வந்தீங்க. இப்ப அவளை விவாகரத்து பண்ணி அசிங்கப்படுத்திருக்கீங்க, ஜெயிலுக்கு அனுப்பி அவமானப்படுத்திருக்கீங்க. வேண்டாம், இனிமே எதுவும் சரி வராது, இனிமே எதுவும் சரியும் ஆகாது. அம்மா ஏதாவது பேசுன இங்கேயே கழுத்தறுத்து செத்துருவேனா?
போ, போய் உன் துணிமணி அத்தனையும் எடுத்துட்டு வா. இந்த வீட்டோட சங்காத்தத்தை இதோட அறுத்துடலாம். போ. அம்மா, என்னம்மா இப்படி எல்லாம் பேசுற? என் பொண்ணு தானடி நீ. அப்படி இருந்தும் எந்த வித சூடு சொரணையும் இல்லாம எப்படி இந்த வீட்டுல இருந்திருக்க? போடி போ. உங்க அம்மாவை உயிரோட பாக்கணும்னா இப்பவே போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து சேரு. போ. வேணி சொன்னா கேளுமா, கோவப்படாதம்மா. ஆண்டி, என்ன மன்னிச்சிருங்க. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். இல்லப்பா, நீ காரணம் இல்ல. என் வளர்ப்பு தான் காரணம். என் வளர்ப்பு தான் தப்பு. பொம்மிக்கு தன்மானம்னு ஒண்ணு இருந்திருந்தா எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு என்கிட்ட வந்து நின்னு இருப்பா. ஊர்ல அதிர்சம் வித்து அந்த காசுல கஞ்சியோ கூழோ நாங்க நிம்மதியா தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். இன்னைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு இப்படி ஒரு அவமானத்தை என் பொண்ணு தேடி கொடுத்துட்டாலே, நீ என்னப்பா பண்ணுவ? ஆனா ஒண்ணு, அன்னலட்சுமியோட பையனை நம்பி அவளை உன் கையில ஒப்படைச்சது தப்பா போச்சு. நீ அன்னலட்சுமி பையன் இல்லப்பா, பத்மநாபனுக்கு மகன்.
பூமி, கிருஷ்ணவேணி அடிக்கிட்ட நான் பேசி பார்த்தேன். அவங்க பிடிவாதமா இருக்காங்க. அவங்க கிட்ட பேசி நீ இங்கேயே தங்கிக்கிறேன்னு சொல்றியா? அம்மா யார் என்ன சொன்னாலும் அவங்க பிடிவாதத்தை மாத்திக்கவே மாட்டாங்க சார். நீங்க சொல்லியே கேட்காதப்போ நான் சொன்னா மட்டும் கேட்பாங்களா என்ன? பூமி, நீ கிளம்பிட்டா வீட்டுல இருக்கிற எல்லாருமே தவிச்சு போயிடுவாங்க. தாத்தா பாட்டி எல்லாம் ரொம்ப மனசு கஷ்டப்படுவாங்க. ஏன் வேம்பு சார், இப்படி ஒரு சூழ்நிலையில கூட நீங்க என்கிட்ட வந்து மத்தவங்களை பத்தி தான் பேசுறீங்கல்ல, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லவே இல்லையே வேம்பு சார். இப்படி எல்லாத்துக்கும் மத்தவங்கன்னு அவங்களையே கொண்டு வந்து நிறுத்துறீங்களே, அப்போ நான் உங்களுக்கு யாரு சார்?